பாதையில் கர்த்தரை நீ தேடினார், தென்படுவார், உனக்கு முன் வருவார். முழு மனதோடு அவரை நீ கூப்பிட்டார், பதில் தருவார், வழி காட்டிடுவார். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இரு தருணம். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இரு தருணம். கர்த்தரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் இந்த காலை வேளையிலே மனமார்ந்து வரவேற்கிறேன். இந்த அதிகாலை வேளையிலே கர்த்தருடைய முகத்தை பார்க்கும்படியாக நாம் எல்லாரும் கூடி வந்திருக்கிறோம். இந்த நாளை தேவன் நமக்கு ஆசீர்வதித்து தருவார். கடந்த இரவெல்லாம் பாதுகாத்த தேவன் இந்த புதிய நாளை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறாரே. அவருடைய கிருபையை எண்ணி அவர் நம்மை நடத்தி வந்த பாதைகளை நினைத்து அவருக்கு நன்றி சொல்வோம். அதன் பிற்பாடு அவரை துதித்து ஆராதித்து மகிழ்ந்து அவருடைய இன்ப பிரசன்னத்தை நாம் உணர்ந்து கொள்வோமா? இந்த காலை வேளையில எல்லாரும் கண்களை மூடி ஆண்டோடைய பாதத்துல ஒப்பு கொடுப்போமா? கண்களை மூடுவோம். அன்பு தகப்பனே, இந்த அருமையான காலை வேளைக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. என்னோடு கூட உம்முடைய முகத்தை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, கடந்த நாட்கள் எல்லாம், கடந்த இரவெல்லாம் எங்களை பாதுகாத்தீர். எத்தனையோ பேர்கள் கடந்த இரவை கண்டவர்கள் இந்த நாளை காணவில்லை அப்பா. இவங்களுக்கோ இந்த நாள் ஒரு நாள் கூட நீங்க தந்தீங்களே. இதை நாங்கள் உமக்காக பயன்படுத்த, இந்த நாள் பிரயோஜனமான ஒரு நாளா இந்த நாளை பயன்படுத்த தேவன் எங்களுக்கு கிருபை தார் அப்பா. உங்க இன்ப பிரசன்னம் எங்களுக்கு வேண்டும் ராஜா. நீர் இல்லாமல் இந்த உலகத்திலே நாங்கள் வாழ முடியாதப்பா. ஒவ்வொரு நாளும் உடைய பிரசன்னத்திலே நாங்கள் களி கூறுகிறவர்களா எங்களை மாற்றுங்கப்பா. தகப்பனே, இந்த காலை வேளையிலே உம்முடைய சமூகத்திலே வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய மன்னாவினாலே எங்களை திருப்திப்படுத்தும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ராஜா. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய கிருபை இல்லாமல் எங்களால் இந்த உலகத்துல வாழ முடியாதப்பா. ஒவ்வொரு நாளும் உம்முடைய கிருபைகள் புதியவைகளாய் இருக்கிறபடியால் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அந்த கிருபையை நீர் எங்களுக்கு தாராளமாய் ஏராளமாய் புதிய புதிய கிருபைகளை தந்து எங்களை ஒவ்வொரு நாளும் நடத்தி கொண்டிருக்கிறீங்கப்பா. இன்னமும் இந்த நாள்ல நீ தரப்போகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றியோடு ஸ்தோத்திக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. ஆருயிரன்பராம் எங்களுடனே ஜீவிய பாதையிலே இயேசுபரன். ஆருயிரன்பராம் எங்களுடனே ஜீவிய பாதையிலே அனுதினமும் வழி நடந்தே அவரது நாமத்தில் காத்தனரே. அனுதினமும் வழி நடந்தே அவரது நாமத்தில் காத்தனரே. கிருபையிதே தேவ கிருபையிதே, கிருபையிதே தேவ கிருபையிதே, தாங்கி நடத்தியதே இயேசுவிலே பொன்னேசரிலே. ஆக மகிழ்ந்தே நாம் ஆர்ப்பரிப்போம் இயேசுவிலே பொன்னேசரிலே. ஆக மகிழ்ந்தே நாம் ஆர்ப்பரிப்போம். வார்த்தையினால் அவர் தீர்த்தார் எந்தன் வியாதியும் வேதனையும் வைத்தியராய். வார்த்தையினால் அவர் தீர்த்தார் எந்தன் வியாதியும் வேதனையும். இயேசுவல்லால் சார்ந்திடவோ இகமதில் வேறெனக்காருமில்லை. இயேசுவல்லால் சார்ந்திடவோ இகமதில் வேறெனக்காருமில்லை. கிருபையிதே தேவ கிருபையிதே, கிருபையிதே தேவ கிருபையிதே, தாங்கி நடத்தியதே
பொன்னேசரிலே ஆக மகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். இயேசுவிலே பொன்னேசரிலே ஆக மகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். அன்பின் அகலமும் நீளமுயரமும் ஆழமும் அறிந்துணர அனுக்கிரகித்தார். அன்பின் அகலமும் நீளமுயரமும் ஆழமும் அறிந்துணர கிறிஸ்துவிலே ஒரு மனதாய் சிருஷ்டித்தே நிறுத்தினார் அவர் சுதராய். கிறிஸ்துவிலே ஒரு மனதாய் சிருஷ்டித்தே நிறுத்தினார் அவர் சுதலாய். கிருபையிதே தேவ கிருபையிதே. ஆமாப்பா, கிருபையிதே தேவ கிருபையிதே தாங்கி நடத்தியதே. இயேசுவிலே பொன்னேசரிலே ஆக மகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போ. இயேசுவிலே பொன்னேசரிலே ஆக மகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போ. அப்பா, உங்க கிருபை இல்லாம ஒண்ணுமே இல்லப்பா. உங்க கிருபையை நாங்க கொண்டாடுகிறோம். கிருபைனால அப்பா ஒவ்வொரு நாளும் நீ நடத்துகிறீங்கப்பா. அந்த கிருபை இந்த காலை வேளையில எங்களுக்கு வேண்டும் அப்பா. ஓ, உம்முடைய கிருபையே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா. கிருபை 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 கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே 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 மாறாத நல்ல கிருபையே. உங்க கிருபைதான் எங்கே தாங்குகின், உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. ஹல்லேலூயா. கிருபையை உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. ஆவியானவரே, இந்த காலை வேளையில உம்முடைய கிருபை அளவில்லாமல் எங்கள் மத்தியில நீர் ஊற்றி கொண்டிருக்கிறபடியால் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா. ஆவியானவரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை வருந்தி அழைக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. எங்கள் மத்தியில வாரும் அப்பா. ஹல்லேலூயா. வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ. உம் வல்லமையால் என்னை நிறைத்து ஆறுதல் செய்யும். ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. ஜீவ தண்ணீரே எங்கள் மத்தியில இறங்கி வாரும் அப்பா. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம் ராஜா. ஓ, முழு மனதோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. அல்லேலூயா. ஆராதிக்கின்றோ, உம்மை ஆராதிக்கின்றோ இரட்சகரேயா. உம்மை ஆராதிக்கின்றோ ஆராதிக்கின்றோ உம்மை ஆராதிக்கின்றோ இரட்சகரேவா. உம்மை ஆராதிக்கின்றோம். அல்லேலூயா. ஆராதிப்போம். அல்லேலூயா அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. ஆமாண்டவரே, உம்மை ஆராதிப்பதே எங்கள் நோக்கம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் பண்ணதா
துதிக்கிறோம் அப்பா. உங்க பிரசன்னத்தை நாங்கள் உணரும்படியாய் தேவன் இந்த கால வேளையில் எங்கள் மத்தியிலே இறங்கி வந்திருக்கிறபடியால் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றியோடு நாங்கள் உண்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். எல்லாரும் நாவுகளை திறந்து கர்த்தரை துதிப்போமா, அவரை உயர்த்துவோமா. அவரை நாம உயர்த்த 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 அவர் நம்மை உயர்த்துவார். அவரை உயர்த்த உயர்த்த அவருடைய பிரசன்னம் நம்மை நிரப்பும். பிரியமானவர்களே, இந்த கால வேளையில் அவருடைய பிரசன்னத்தினால எல்லா கட்டுகளும் உடைக்கப்படும், எல்லா விதமான தட்டைகளும் உடைக்கப்படும், எல்லா விதமான நோய்களும் மாறும். இயேசுவின் நாமத்தினால அவருடைய பிரசன்னத்தினால கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அவருடைய பிரசன்னத்திலே பர்வதங்கள் கூட மெழுகு போல உருகி போகுமே. அப்படிப்பட்ட அந்த பிரசன்னத்தை நம்ம மத்தியிலே ஆண்டவர் அனுப்பி இருக்கிறபடியால் ஸ்தோத்திரிப்போம். நன்றியோடுமை துதிக்கிறோம், முழு இருதயத்தோடுமை துதிப்போம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி 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 ராஜா. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக தகப்பனே, இந்த அருமையான கால வேளையில உம்மை துதிக்கமோ, உம்மை ஆராதிக்கவும் தேவன் தந்த ஒரு சில வினாடிகளுக்காய் நன்றி தகப்பனே. இந்த வேளையில தேவன் எங்களோடு பேசும். உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்க தேவன் எங்களுக்கு கிருபை தாங்க. நாங்கள் அதன்படி நடக்க கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி நடக்க வாழ நீர் எங்களுக்கு ஒரு திறந்த இருதயத்தை தாரும் ஆண்டவரே. உங்க கரங்கள்ல எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன் ஆமேன். இந்த நாளிலும் நாம் வேகமாக ஒரு வசனத்தை வாசித்து நாம் அடுத்தது ஜெபிக்கலாம். 1 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று நாங்கள் அறிந்து. அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்கே சபைக்கு எழுதும் போது அவர் எழுதுகிறார், நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று நாங்கள் அறிந்து. தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று சொல்லும் பொழுது யூ ஆர் த சோசன் பீப்புள் அப்படின்னு சொல்லும். பாருங்க, அப்படின்னா நீங்க தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். இப்போ உலகத்துல நிறைய மனிதர்கள் இருக்கிறாங்க, நிறைய ஜனங்கள் இருக்கிறாங்க. ஒரு சிலரை மட்டும், உங்களை மட்டும் ஸ்பெஷல். இப்போ நம்ம ஒரு பொதுவான ஒரு கல்யாண வீட்டில் எடுத்துக்கொள்வோமே, அல்லது பொதுவான ஒரு கன்வென்ஷன் கூட்டல் அல்லது வேற ஏதோ ஒரு முக்கியமான ஒரு ஃபங்க்ஷனில் சில பேரை மட்டும் தெரிந்து கொண்டு அவர்களுக்கு தனியான ஒரு வரவேற்பு, தனியான உபசரணை செய்யும் பொழுது அவங்களுக்கு எப்படி இருக்கும்? கொஞ்சம் கூட நல்ல ஒரு உற்சாகம் இருக்கும் இல்லை? நம்ம தனியாக கவனிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள ஒரு உற்சாகம் இருக்கும். மற்ற மக்களுக்கு மத்தியில் அவங்களுக்கு ஒரு ஒரு கெத்து இருக்கும்ல. அந்த தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள்னு சொல்லும் பொழுதே நமக்குள்ள ஒரு உற்சாகம் வரும். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, நீங்க யாரு? தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். நம்ம சாதாரணமானவர்களே கிடையாது. நம்மை தேவன் நம்ம என்ன செய்திருக்கிறார்? தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக எண்ணி இருக்கிறார். பிரியமானவர்களே, அதை நாம் முதலாவதாக நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும். நிறைய மக்கள் இந்த உலகத்துல எல்லா மனிதர்களையும் தேவன் தான் படைத்தார். எல்லா மனிதர்களுக்கும் ஆகாரம் கொடுக்கிறார், எல்லா மனிதர்களையும் பாதுகாக்கிறார், எல்லா மனிதர்களையும் ஆண்டவர் என்ன செய்கிறார்? வாழ்வழிக்க பண்ணுகிறார். ஆனால் ஒரு சிலரை கர்த்தர் தமக்கென்று தெரிந்து கொண்டு வைத்திருக்கிறார். தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். அந்த சிலர் என்ற இடத்துல நான் நீங்கள் ஒருவராய் இருக்கிறோம். எப்படி சந்தோஷமா உங்களுக்கு? எவ்வளவு சந்தோஷப்பட வேண்டும். ஆண்டவர், இந்த உலகத்தையே படைத்தவர், சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்மை தெரிந்து கொண்டார் என்றால், நம்மேல ஒரு பார்வை அவருக்கு இருக்கிறது என்றால் நாம் எவ்வளவு சந்தோஷப்பட வேண்டும். பிரியமானவர்களே, இந்த கால வேளையில ஆண்டவர் சொல்றார், நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஏன், எதற்கு தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தெரியுமா? இந்த உலகத்துல நாம தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள்னா, இப்போ சில காரியங்களுக்கு நம்ம ஸ்பெஷலா நம்ம பிரித்து எடுத்திருக்கிறார் என்றால், சில காரியங்களை நம்மகிட்ட ஸ்பெஷலா அவர் எதிர்பார்க்கிறார். அப்படிதானே? இப்போ நம்ம பிள்ளைகள் கூட ஒரு ஸ்கூல் லீடரை வச்சிருக்கிறோம்னு வச்சுருங்க, அவங்களுக்கு தனியாக ஒரு ஸ்பெஷல் கொடுத்துருக்கோம், ஒரு பதவி கொடுத்துருக்கோம்னா அவங்களுக்கு தனியான சில ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கொடுத்துருப்பாங்க இல்லை? அப்போ அவங்களுக்கு தனிப்பட்ட ஒரு எல்லாரை காட்டிலும் வித்தியாசம். அதே போல் ஆண்டவர் நம்மை குறித்து நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார் என்றால் நமக்கு சில ரெஸ்பான்சிபிலிட்டிஸை தந்திருக்கிறார். அதை நாம் செய்கிறோமா என்பதை குறித்து அடுத்த கீழே உள்ள வசனங்கள்ல நம்ம பார்க்கிறோம். எதற்காக நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார் தெரியுமா? 10ஆம் வசனத்துல, அவர் மரித்தோரிலிருந்து எழுப்பினவரும் இனிவர கோபாக்கினை நின்று நம்மை நீங்களாக்கி ரட்சிக்கிறவருமாயிருக்கிறார். முதலாவது நம்மை அவர் ரட்சித்திருக்கிறார். எதற்கு விடுவித்து ரட்சிக்கிறார்? எதற்கு விலக்கி ரட்சித்திருக்கிறார்? நம்முடைய கோபாக்கினை. நாம் எப்படிப்பட்டவர்களா இருந்தோம்? பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தோம், சாபத்திலே உழன்று கொண்டிருந்தோம். இப்படிப்பட்டவர்களா இருந்த நம்மை கோபாக்கினை நின்று நம்மை என்ன செய்கிறார்? ரட்சித்திருக்கிறார். முதலாவது
அடுத்தது இருக்கிற அவருடைய குமாரனா இயேசு பரலோகத்திலிருந்து வருவதை நீங்கள் இனி ஒரு நாள் ஆண்டவர் பரலோகத்துல நம்ம மறுபடியும் நம்மை அழைத்து கொண்டு போக வரப்போகிறார். அந்த எதிர்பார்ப்பை நாம் என்ன செய்துட்டு இருக்கிறோம்? இந்த உலகத்துல இருந்து எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்துல எல்லாரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா? நோ, யாருமே அப்படி நினைக்க முடியாது. நல்லா ஜெபிக்கிறவங்க, நல்லா பிரசங்கிக்கிறவங்க, எல்லா காரியங்களும் ஆண்டவருக்காக செய்கிறவங்களா இருந்தாலுமே அவங்களுக்கு என்ன கிடையாது? எதிர்பார்ப்பு கிடையாது. ஆண்டவர் இந்த உலகத்துல மறுபடியும் வரப்போகிறார், என்னை அழைத்து கொண்டு போகிறார். அநேக கிறிஸ்தவர்களுக்கு அந்த எதிர்பார்ப்பே கிடையாது. இந்த உலகத்தோட எல்லாம் முடிந்துட்டு, இந்த உலகத்தினுடைய எல்லா நன்மை தீமை எல்லாம் இதோட முடிஞ்சிட்டுனே அதுக்காகவே ஓடுறாங்க, அதுக்காகவே ஜெபிக்கிறாங்க, அதுக்காகவே ஒரு வசனமும் இருக்கு, இம்மைக்காக மாத்திரமல்ல, இம்மைக்காக மட்டும் நீங்க நம்ம ஆண்டவரை கூப்பிட்டு ஜோம் பண்ணிட்டு இருந்தோம்னா மற்ற மனிதர்களை காட்டிலும் பரிதபிக்கப்பட்டவர்களாய் மாறிப்போம். அப்படிப்பட்டவர்கள் ஏராள மக்கள் இருக்காங்க. ஆனா நம்ம அப்படி கிடையாது. தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அப்படி கிடையாது. முதல்ல நம்ம ஆக்கினைக்கு தீர்ப்புல இருந்து நம்மளை விடுவித்து ரட்சித்திருக்கிறார். ரெண்டாவது நம்ம அப்படியே விட்டுறதில்ல. நம்ம ஒவ்வொரு நாளும் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ந்து கொண்டிருக்கிறோம். இது மட்டும் இல்லை, இனி ஒரு வளர்ச்சி, பூர்ண வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு நாள் இருக்கு. என்னைக்கு? தேவனுடைய ராஜ்யத்துல இன்டர்னல் லைஃப், நித்திய ஜீவன், அதுல போய் நம்ம போய் கால் மிதிச்ச பிறகுதான் நம்முடைய ரட்சிப்பு பூரணம் அடையும். அது வரைக்கும் நம்ம எதிர்பார்த்து இருக்கணும். இந்த எதிர்பார்த்தல் என்பது நம்முடைய வாழ்க்கையில சில நாட்கள் இருக்கும், சில நாட்கள் இருக்காது. ஆனா நம்ம அடிக்கடி புதுப்பித்துக் கொள்ள வேண்டியது மிக மிக அவசியம். நம்முடைய வாழ்க்கையில டெய்லி நம்ம சில காரியங்களை மறந்து போனாலும் சில காரியங்களை திடீர்னு ஞாபகப்படுத்திக் கொள்வோம் இல்லையா? அதே போல இந்த காரியத்தை ஆண்டவர் இனி வரப்போகிறார், இனி என்னை அழைத்து கொண்டு போகிறார், நான் எப்படி இருக்கிறேன், என்னுடைய ஆவிக்குரிய வாழ்வு எப்படி இருக்கிறது, என்னுடைய ஆவிக்குரிய உலகம் எப்படி இருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்மை நாமே உய்த்து ஆராய்ந்து அதற்கு எதிர்பார்த்து இருக்கக்கூடியவர்களாய் நாம் என்ன செய்ய வேண்டும்? காணப்பட வேண்டும். இப்படிப்பட்டவர்கள் தான் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நம்மை ஆண்டவர் ஆல்ரெடி தெரிந்து கொண்டிருக்கிறார், எனவேதான் நமக்கு ரட்சிப்பை தந்திருக்கிறார். ரெண்டாவது நாம் என்ன செய்ய வேண்டும்? அந்த வருகையின் நாளை நாம் எதிர்பார்த்து இருக்கக்கூடிய நாளாய் நாம் என்னைக்கும் கருதி கொண்டே இருக்க வேண்டும். இந்த ரெண்டு காரியமும் நம்முடைய வாழ்க்கையில எப்பொழுது இருக்கும் பொழுது நாம் ஒரு தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்கிற எண்ணம் நமக்குள்ள இருந்து கொண்டே இருக்கும். தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு அநேக ஆசீர்வாதங்களை ஆண்டவர் செய்கிறார். நாம் ஆண்டவரே அதை செய்யும் இதை செய்யும்னு சொல்லி கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. நாம் மற்றவர்களுக்காக ஜெபிக்கும் போது நம்முடைய காரியங்கள் நடந்துட்டே இருக்கும். நாம் மற்றவர்களுக்கு என்னென்ன கடமைகளை செய்ய வேண்டுமோ அந்த காரியங்களை செய்ய வேண்டும். தேவனுடைய ராஜ்யத்தை கட்டப்படுவதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்ய 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 நாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்ற நிலைமையில இருந்து செய்யும் பொழுது நம்முடைய எல்லா காரியங்களும் ஆண்டவர் பார்த்து கொள்வார். பிரியமானவர்கள், இந்த காலை வேளையில ஆண்டவரே, நீர் என்னை தெரிந்து கொள்ளப்பட்ட ஜாதியாய், தெரிந்து கொள்ளப்பட்ட சிலர்ல ஒருவளாய் ஒருத்தியாய் என்னை வைத்திருக்கிறபடியால் உமக்கு நன்றி ஆண்டவரே. நான் இந்த காரியத்துல ஆண்டவரே சில நேரத்துல மறந்து போய் ஆண்டவரே நான் இருந்த நேரங்கள் உண்டு. ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே. நான் இனிமேல் ஆண்டவரே நீர் என்னை தெரிந்து வைத்திருக்கிறீங்க, அந்த உணர்வோடு இந்த உலகத்துல நான் வாழணும், அந்த கிருபை எனக்கு தாங்கப்பா அப்படின்னு சொல்லி இந்த காலை வேளையில ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்போமா? நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையில நம்ம இந்த உணர்வை நாம் உணர்ந்து கொண்டோம்னா கட்டாயம் நம்முடைய வாழ்க்கையை ஒரு மாற்றம் உண்டாகும். பிரியமானவர்களை, இந்த நாள்ல தேவன் ஒரு பெரிய மாற்றத்தை கட்டளையிட போகிறார். நம்முடைய ஆவிக்குரிய ஸ்டாண்டர்ட் கொஞ்சம் கூட ஆண்டவருக்குள்ள வளரும். இந்த நாள்ல வளரும் போது நம்ம எல்லா காரியத்திலையும் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியும் தேடுங்கள். அப்பொழுது இவைகள் எல்லாம் நாம் முதலாவது இந்த காரியத்தை செய்யும் பொழுது எல்லாவற்றையும் ஆண்டவர் பார்த்துக் கொள்வார். பிரியமானவர்களை, எல்லாரும் கண்களை மூடுவோம். ஆண்டவரே, இந்த நாள்ல உம்முடைய இந்த வார்த்தைக்காய் நன்றி அப்பா. நீர் எங்களை தெரிந்து கொண்டிருக்கிறீங்க, நீர் எங்களை உம்முடைய கரத்துல வச்சிருக்கிறீங்க, நீர் எங்களை எல்லாரை காட்டிலும் எங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் தந்திருக்கீங்க. அதை நாங்கள் உணர்ந்தவர்களா இந்த உலக ஓட்டத்தை ஓட தேவன் எங்களுக்கு கிருபை தருவீராக என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மை ஒப்பு கொடுப்போமா? அன்பு தகப்பனே, அப்பா, இந்த அதிகாலை வேளையில அப்பா எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சந்தோஷம். நீர் எங்களை தெரிந்து கொண்டிருக்கிறீங்க அப்பா. அதனாலதான் இந்த உலகத்துல எத்தனை 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 தருணங்கள்ல நாங்கள் விழுந்து விடாதபடி, உம்மை விட்டு ஓடாதபடி நீர் எங்களை பிடித்து வச்சிருக்கிறீங்கப்பா.
தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாய் நாங்கள் சந்ததியாய் இருக்கிறபடியால் உமக்கு நன்றி அப்பா. நாங்கள் அதற்குரிய ரெஸ்பான்சிபிலிட்டிஸை நாங்கள் நிறைவேற்ற இந்த நாளில் தேவன் எங்களுக்கு கிருபை தருவீராக. நீர் வரப்போகிறீர், அதை எதிர்பார்த்தவர்களாய் ஒவ்வொரு நாளும் பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைய, அன்பிலே பூரணராக, விசுவாசத்திலே உறுதியாய் இருக்க தேவனை எல்லாருக்கும் கிருபை தாங்கப்பா. இந்த உலக ஓட்டத்திலேயும் கூட என்ன எத்தனையோ காரியங்கள் பாடுகள் உண்டு, எத்தனையோ தேவைகள் உண்டு. எல்லாவற்றிலும் ஆண்டவரே நாங்கள் அதை பெற்றுக்கொண்டு ஓட, அதை ஆண்டவர் வாஞ்சித்து அதை பெற்றுக்கொண்டோம் என்ற நம்பிக்கையோடு ஓட கிருபை தாங்கப்பா. இந்த ஜெபத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம்ப்பா. எந்த சூழ்நிலையில இருக்கிறாங்களோ உமக்கு தெரியும் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளை நீங்க ஆசீர்வதிங்க. இந்த காலை வேளையில ஒரு வேளை மனதுல சில சலனங்களோடு, பாரங்களோடு, கவலைகளோடு இருப்பார்களானால் ஒரு விஷயம், உடைய கரத்தை அவர்கள் மேல வைங்கப்பா, வைங்கப்பா. உங்க கரம் வைக்கப்பட்டால் போதும் ஆண்டவரே, உடைய பிள்ளைகளுக்கு ஆறுதல் உண்டாகும், சமாதானம் உண்டாகும், விடுதலை உண்டாகும் ஆண்டவரே. தேவனே பிள்ளைகளை ஆற்றும், தேற்றும். உங்க அரவணைப்புக்குள்ள பிள்ளைகளை வைத்துக் கொள்ளும் ஆண்டவரே. இந்த நாள் பிள்ளைகளை எதிர்பார்த்திருக்கிற நல்ல விஷயங்கள் நடக்கட்டும் ஆண்டவரே. உங்களுடைய பிள்ளைகளுடைய கண்ணீரை துடைத்து போடும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திர ராஜா. எந்த பாரம் மனதை அழுத்தி கொண்டிருக்கிறதோ அதுல ஒரு வித்தியாசத்துல எடுங்கப்பா. அதுக்கு ஒரு போக்கை உண்டு பண்ணுங்கப்பா, வழியை உண்டு பண்ணுங்கப்பா. என் ஆண்டவரால் எல்லாம் கூட என்ன வேணாலும் நீங்க செய்வீங்கப்பா. எங்களோட ஒரு சர்வ வல்லமை உள்ள தேவனப்பா. ஆண்டவரே, உம்மால செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரே. அப்பா, உம்முடைய பிள்ளைகளுக்காக நீங்க எதையும் செய்வீங்க ஆண்டவரே. துக்கத்தோடு பாரத்தோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை கண்ணோக்கி பார். இந்த நாள்ல பிள்ளைகளை சந்தோஷத்தால நிரப்பும், வல்லமையால நிரப்பும் ஆண்டவர். நிரப்பு நிரப்பு. உடைய ஆனந்தத்தை தைலத்தினால பிள்ளைகள் நிரம்பட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, உம்மை துதிக்க ஆண்டவர் எனக்கு நன்மை செய்தார் என்று சொல்லத்தக்கதாய் கிருபை செய்யுங்கப்பா. நீர் அப்படி செய்கிறபடியால் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு நன்றி, நன்றி, நன்றி ராஜா. இந்த நேரத்திலும் இந்த நாள்ல ஆண்டவரே பிறந்த தினத்தை மற்றும் திருமண நாளை விசேஷமாய் கொண்டாடுகிற பிள்ளைகளுக்காய் விசேஷமாய் ஜெபிக்கிறோம் அப்பா. பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. பொண்ணு கரத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் தகப்பனே. அப்பா, நன்மையும் சகல ஊற்றும் உறைவிடமும் நீங்க தான்ப்பா. எல்லா நன்மைகளுக்கும் காரணர் நீங்க தான்ப்பா. பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுங்க. ஆசீர்வதித்து உயரத்துல உச்சத்துல கொண்டு போங்கப்பா. பிள்ளைகள் ஆசீர்வாதமா இருக்கும்படி மனதார ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஆசீர்வதிங்க. தேவைகளை எல்லாம் சந்திங்க, குறைவுகள் எல்லாம் நிறைவாக்கட்டும். இயேசுவின் நாமத்தினால் ஆவியானவர் கூட இருந்து நடத்தும். பிள்ளைகளுடைய இந்த கடிந்த வருடங்களை விட இந்த வருடம், புதிய வருடம் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாயிருக்கட்டும். திருமண தம்பதிகளுக்கு ஆசீர்வாதமாயிருக்கட்டும். என்னென்ன ஆண்டவரை குறைவுபட்டதோ, குழந்தை செல்வத்துக்கு காத்திருக்கிறாங்களோ, தேவன் அற்புத கரத்தை நீட்டி பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. ஆசீர்வதிங்க. நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மேலான ஆசீர்வாத பிள்ளைகளுக்குள்ள வைங்கப்பா, வைங்கப்பா, வைங்கப்பா. ஆசீர்வதிங்க. ஆசீர்வாதமாயிருப்பா என்று சொன்னபடி நீர் அப்படியே செய்கிறபடியால் உமக்கு நன்றி அப்பா. தொடர்ந்து ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வேண்டுதல்களை நீங்க கேட்டிருக்கீங்க. அதற்காய் நன்றி ஆண்டவரே, நன்றி தகப்பனே. இந்த ஊழியத்துக்காய் நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம். உம்முடைய தாசனை மட்டுமாய் நீ நடத்தி வருகிறீர். உமக்கு நன்றி அப்பா. தொடர்ந்து இந்த ஊழியத்தை ஆசீர்வதிங்கப்பா. இந்த உலகம் பார்க்கிறபடி நீங்க பார்க்கலப்பா. நீங்க பார்க்கிற பார்வை வித்தியாசம். உங்க பார்வையில இந்த மகனை ஆண்டவரை அடியான இன்னும் பலப்படுத்துங்க, இன்னும் தேவைகளை சந்திங்க. உங்க ராஜ்யத்தை இன்னும் கட்ட உடைய மகனுக்கு கரங்களை திட்டப்படுத்துங்க, கால்களை முழங்கால்களை பலப்படுத்துங்க ஆண்டவரை. குடும்பத்தை வேலையடைங்க. எல்லா தீய சக்திகளின் கிரியைகளும் ஒன்று பிள்ளைகளை குடும்பத்தை தாக்காதபடி காத்துக்கொள்ளும். எந்தெந்த ப்ராஜெக்ட் எல்லாம் பிள்ளைகள் செய்து கொண்டிருக்கிறாங்களோ, ஃபீட் நேஷனுக்காய் ஜெபிக்கிறோம், அந்த ஹெவன்ஸ் கார்டனுக்காய் ஜெபிக்கிறோம். இன்னும் அந்த பில்டிங் கட்ட வேண்டிய தேவைகள் அநேகம் உண்டப்பா. எல்லாவற்றையும் பொறுப்பெடுங்கப்பா ஆண்டவரே. நீ பொறுப்பெடுத்து நடத்துவீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் ராஜா, விசுவாசிக்கிறோம். இன்னும் தகப்பனே, அநேக விண்ணப்பங்கள் இந்த இடத்துல
ஆண்டவரே வைக்கப்பட்டிருக்கிறது ராஜா. ஒவ்வொரு விண்ணப்பங்களுக்காய் உடைய சமுத்திரம் வந்து நிற்கிறோம். நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ஜெபிப்போம். ஒவ்வொரு விண்ணப்பங்களை ஆண்டவரே, இந்த ஹெவன் டிவியில வைக்கப்பட்டிருக்கிற இந்த விண்ணப்பங்கள் ஆண்டவரே, பிள்ளைகள் நம்பி வச்சிருக்கிறாங்க அப்பா. அந்த விண்ணப்பங்கள் ஒவ்வொன்றையும் இந்த நாளில நீ நிறைவேற்றுவீராகப்பா, நிறைவேற்றுவீராக. எங்களால முடியாத உம்மாலதான் முடிய ராஜா. பிள்ளைகளுக்கு ஆசீர்வதித்து கொடுங்க. பெரிய சாட்சிகளை நாங்கள் கேட்க கிருபை செய்யுங்க. நீர் அப்படி செய்கிறதற்காய் நன்றி. தொடர்ந்து உங்க நாமம் மட்டும் மகிமைப்படட்டும். எல்லாவற்றையும் நீர் பொறுப்படுத்திக் கொள்ள. நீர் பெருகவும் நாங்கள் சிறுகவும் வேண்டும் ராஜா. உங்க நாமம் மட்டும் மகிமைப்படட்டும். எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இரட்சகருமாம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். துவைக்கவும் என்று நான் இருந்தேன். ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று நான் உணர்ந்தேன். சமைக்கவும் துவைக்கவும் என்று நான் இருந்தேன். ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று நான் உணர்ந்தேன். முழங்காலில் நின்றேன், துவக்கம் புதிதானது. தாவீதினால் துதித்தேன், நன்னாளாய் பிறந்தது. முழங்காலில் நின்றேன், துவக்கம் புதிதானது. தாவீதினால் துதித்தேன், நன்னாளாய் பிறந்தது. பகலில் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இது தருணம்.